வணக்கம் மாணவர்களே, இன்றைக்கி 10ஆம் வகுப்பு அறிவியல் 11/4/2025 அன்னைக்கு இருந்த பப்ளிக் எக்ஸாம் ஆன்சர் கீ பார்ப்போம். 1 கிலோகிராம் விசை என்பது டேஷிற்கு சமமாகும். ஆப்ஷன் இ 98 × 10⁴ டைன். இதில் 2 கொஸ்டின் மட்டும் தான் புக்குலேருந்து கேட்டிருக்காங்க. 12 கொஸ்டினுக்கு மீதி 10 கொஸ்டின் புக்குக்கு பின்னாடி இருக்கிற கொஸ்டின்லேருந்து தான் வந்திருக்கு. விழி ஏற்பமைவு திறன் குறைபாடை சரி செய்ய உதவுவது இரு குவிய லென்ஸ். இந்த 3வது கொஸ்டின் புக்குலேருந்து கேட்டிருக்காங்க. 10 கூலும் மின்னூட்டத்தை ஒரு மின்சுற்றில் உள்ள 2 புள்ளிகளுக்கிடையே நகர்த்த செய்யப்படும் வேலை 100 ஜூல் எனில் அப்புள்ளிகளுக்கிடையே உள்ள மின்னழுத்த வேறுபாடு என்ன? மின்னூட்டம் Q = 10 கூலும், வேலை W = 100 ஜூல். புள்ளிகளுக்கிடையே மின்னழுத்த வேறுபாடு V = W/Q. Wயோட வேல்யூ 100, Qவோட வேல்யூ 10. இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணும்போது 10. மின்னழுத்த வேறுபாட்டின் அலகு வோல்ட். ஆன்சர் 10 வோல்ட். செயற்கை கதிரியக்கத்தினை கண்டறிந்தவர் ஐரின் கியூரி. ரசக்கலவை உருவாக்கலில் தேவைப்படும் முக்கிய உலோகம் Hg. குறிப்பிட்ட வெப்பநிலையில் அழுத்தத்தை அதிகரிக்கும் போது நீர்மத்தில் வாயுவின் கரைதிறன் அதிகரிக்கிறது. ஒரு கரைசலில் pH மதிப்பு 3 எனில் அதன் OH- செறிவு என்ன? ஆன்சர் இ 1 × 10⁻⁻11 மோல். 8வது கொஸ்டின் புக்கில் இருந்து கேட்டிருக்காங்க. C2H5OH + 3 molecule of oxygen gives 2 CO2 + 3 H2O என்பது எத்தனால் எரிதல். 9 காஸ்பேரியன் பட்டைகள் வேரின் டேஷ் பகுதியில் காணப்படுகிறது. இ அகத்தோல். 10 டேஷ் வகை குரோமோசோமில் சென்ட்ரோமியர் மையத்தில் காணப்படுகிறது. இ சப். 11 உலக எய்ட்ஸ் தினம் டிசம்பர் 1. 12 அசைவூட்டும் காணொளிகளை உருவாக்க பயன்படும் மென்பொருள் எது? இ ஸ்க்ராட்ச். பகுதி 2 எவையேனும் 7 வினாக்களுக்கு விடையளிக்கவும். வினா எண் 22 கட்டாய வினா. 3லேருந்து 21 வரைக்கும் ஏதாவது ஒரு 6 வினாக்களை சூஸ் பண்ணிக்கலாம். 22வது கேள்வியை கட்டாயமாக 7வது வினாவாக இருக்கணும். இதில் எல்லா கொஸ்டின்ஸும் ஓரளவுக்கு ஈஸியாக இருக்குது. ஒரு கலோரி வரையறு. பக்க எண் 35. 1 கிராம் நிறையுள்ள அதில் ஆரம்பித்து வரையறுக்கப்படுகிறது. அது வரைக்கும் ஆன்சர். 14 நெட்டலை என்றால் என்ன? பக்க எண் 61. ஒரு ஊடகத்தில் அதில் ஆரம்பித்து இதனை நெட்டலை எனலாம். அது வரைக்கும் ஆன்சர். 15வது கொஸ்டின் ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஸ்டின், ஈஸியான கொஸ்டின். இரும்பு துருப்பிடித்தலுக்கான 2 காரணிகளை தருக. ஈரமான காற்று, தண்ணீர், ஆக்சிஜன். 16 பொறுத்துக. வினை செயல் தொகுதி ஆல்கஹால். பல்லின வளைய சேர்மங்கள் பியூரான். நிறைவுறா சேர்மங்கள் ஈத்தீன், சோப்பு, பொட்டாசியம் ஸ்டீரேட். கார்போ வளைய சேர்மங்கள் பென்சின். 17 இதய வால்வுகளின் முக்கியத்துவம் என்ன? பக்க எண் 205. இரத்தமானது அதில் ஆரம்பித்து தடுக்கவும் உதவுகிறது. அது வரைக்கும் ஆன்சர். 18 போல்டிங் என்றால் என்ன? அதை எப்படி செயற்கையாக ஊக்குவிக்கலாம்? பக்க எண் 228. நெருங்கிய இலையடுக்கம் கொண்ட அதில் ஆரம்பித்து போல்டிங் என்று பெயர். அது வரைக்கும் ஆன்சர். 19 இந்த கேள்வி நிறைய தடவை ஒரு 7-8 தடவை பப்ளிக் எக்ஸாமில் ரிப்பீட் ஆகிருக்கு. கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் ABCD ஆகிய பாகங்களை அடையாளம் காணவும். A எக்ஸைன், B இன்டைன், C உற்பத்தி செல், D உடல் உட்கரு. படத்தை வரைஞ்சி அந்த பார்ட்ஸை குறிக்கணும். 21 மரங்கள் வெட்டப்படுவதால் உண்டாகும் விளைவுகள் யாவை? பெருவெள்ளம், வறட்சி, மண்ணரிப்பு, வன உயிரிகள் அழிப்பு, பருவநிலைகளில் மாற்றம். உள்ள தனிமங்களின் சதவீத இயைபை காண்க. பக்க எண் 97. இந்த கேள்வி இதுதான் ஃபஸ்ட்டு தடவை கேட்டிருக்காங்க.
CH4 மீத்தேனோட ஃபார்முலா மூலக்கூறு நிறை கார்பன் 12, ஹைட்ரஜனுடைய அந்நிறை 1, 1 × 4 = 4 = 16 கிராம். கார்பனின் சதவீத இயைபு கார்பனுடைய அணு நிறை 12, 12/16 × 100. இதை கேன்சல் பண்ணும்போது 75 கிடைக்கும். ஹைட்ரஜனின் சதவீத இயைபு ஹைட்ரஜன் வந்து 4, 4/16 × 100 = 25%. இந்த 22வது வினா கம்பல்சரி கொஸ்டின். பகுதி 3 எவையெனிம் 7 வினாக்களுக்கு விடையளிக்கவும். வினா எண் 32 கட்டாய வினா 7 4 28. 23 நல்லியல்பு வாயு சமன்பாட்டினை தருவி. பக்க எண் 38. பக்க எண் 38 நல்லியல்பு வாயு சமன்பாடு. இது ரிவிஷன் எக்ஸாமில் நிறைய தடவை கேட்டிருக்காங்க. நல்லியல்பு வாயு சமன்பாடு இதில் ஆரம்பித்து PV = RT அது வரைக்கும் ஆன்சர். 24 கிட்ட பார்வை மற்றும் தூர பார்வை குறைபாடுகளை வேறுபடுத்துக. பக்க எண் 24. மயோபியா என்று அழைக்கப்படும் அதில் ஆரம்பித்து 25வது பேஜில் 25வது பக்கத்தில் இருக்கக்கூடிய இக்குறைபாட்டை சரி செய்யலாம் அது வரைக்கும் ஆன்சர். இது அட்டவணை முறையில் எழுதலாம். கிட்ட பார்வை தூர பார்வை மயோபியா என அழைக்கப்படுகிறது. ஹைபர்மெட்ரோபியா என அழைக்கப்படுகிறது. விழிக்கோளம் நீண்டு விடுவதால் ஏற்படுகிறது. விழிக்கோளம் சுருங்கி விடுவதால் ஏற்படுகிறது. குழி லென்ஸை பயன்படுத்தி சரி செய்யலாம், குவி லென்ஸை பயன்படுத்தி சரி செய்யலாம் அப்படின்னு அட்டவணையில் பாயிண்டாக எழுதலாம். 25வது கொஸ்டின் ஆல்ஃபா பீட்டா மற்றும் காமா கதிர்களின் பண்புகளை ஒப்பிடுக. பக்க எண் 77. இது ரிவிஷன் எக்ஸாம் ஆஃப் ஃபெயிலியர்லாம் அதிக அளவு ரிப்பீட்டடாக கேட்ட கேள்வி. பக்க எண் 77 இருக்கக்கூடிய இந்த அட்டவணை ஃபுல்லாக ஆன்சர். 26 அவகற்ற விதியின் பயன்பாடுகளை எழுது. பக்க எண் 98. 27 உலோக கலவை என்றால் என்ன? பக்க எண் 116. 27வது கொஸ்டின் உலோக கலவை என்றால் என்ன? பக்க எண் 116. உலோக கலவை உருவாவதற்கான காரணங்களை கூறுக. பக்க எண் 116. ஒரு கொஸ்டினுக்கும் 2 மார்க். 116 2 அல்லது அதற்கு மேற்பட்ட அதில் ஆரம்பித்து உலோக கலவை ஆகும். அது வரைக்கும் உலோக கலவை என்றால் என்ன ஆன்சர். உலோக கலவை உருவாவதற்கான காரணங்கள் நிறம் மற்றும் அதில் ஆரம்பித்து மின்தடையை அதிகரிக்க அது வரைக்கும் ஆன்சர். 28 சோப்பின் தூய்மையாக்கல் முறையை விளக்குக. பக்க எண் 164. ஒரு சோப்பு மூலக்கூறு அதில் ஆரம்பித்து அழுக்கு சோப்பினால் நீக்கப்படுகிறது அது வரைக்கும் ஆன்சர். அட்டையில் நடைபெறும் இடப்பெயர்ச்சி நிகழ்ச்சியின் படிநிலைகளை எழுதுக. பக்க எண் 186. அட்டையின் தளத்தில் அதில் ஆரம்பித்து மேற்கொள்கிறது அது வரைக்கும் ஆன்சர். 30 நியூரானின் அமைப்பை படத்துடன் விவரிக்கவும். பக்க எண் 216. பக்க எண் 216 நியூரானின் அமைப்பு அதில் ஆரம்பித்து அதே பேஜில் இருக்கக்கூடிய நரம்புணர்வு கடத்திகள் எனப்படுகிறது அது வரைக்கும் ஆன்சர். 31 மண்ணரிப்பினால் உண்டாகக்கூடிய விளைவுகள் யாவை? பக்க எண் 318. மண்ணரிப்பை நீர் எவ்வாறு தடுப்பீர்? பக்க எண் 318. ஒன்றுக்கும் 2 மார்க். 90 ஹெர்ட்ஸ் அதிர்வெண்ணை உடைய ஒளி மூலமானது ஒளியின் திசை வேகத்தில் 1/10 மடங்கு வேகத்தில் ஓய்வு நிலையில் உள்ள கேட்குணரை அடைகிறது. கேட்குணரால் உணரப்படும் அதிர்வெண் என்ன? பக்க எண் 68. இந்த கொஸ்டின் வந்து கட்டாய வினா. இந்த ஃபார்முலா எழுதி இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணணும். சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? 100 ஹெர்ட்ஸ். இது வரைக்கும் எழுதுனா 4 மார்க். பகுதி 4 33 உந்த மரக் கோட்பாட்டை கூறி அதனை மெய்ப்பிக்க. பக்க எண் 6. திருப்புத்திறன் தத்துவம் வரையறு. பக்க எண் 6. இந்த ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு 5 மார்க்கு, 2வது கொஸ்டினுக்கு 2 மார்க், மொத்தம் 7 மார்க். 33வது கொஸ்டின் இயற்பியல், 34 வேதியியல், 35 உயிரியல். அல்லது மின்னோட்டம் என்றால் என்ன? பக்க எண் 43. ஒரு பகுதியின் வழியே மின்னூட்டங்கள் பாயும் வீதம் மின்னோட்டம் என வரையறுக்கப்படுகிறது. I = Q/T.
மின்னோட்டத்தின் அலகை கூறி அதனை வரையறுக்கவும். மின்னோட்டத்தின் அலகு ஆம்பியர். 1 ஆம்பியர் இஸ் ஈக்குவல் டு 1 கூலும் பை 1 ஒரு வினாடி. 3 மின்னோட்டத்தை எந்த கருவியின் மூலம் அளவிட முடியும்? மின்னோட்டத்தை அம்மீட்டர் என்ற கருவியின் மூலம் அளவிட முடியும். அதனை தொடர் இணைப்பு மூலம் இணைக்கப்பட வேண்டும். 34 ஈரம் உறிஞ்சும் சேர்மங்களுக்கும் ஈரம் உறிஞ்சி கரையும் சேர்மங்களுக்கும் இடையேயான வேறுபாடுகள் யாவை? பக்க எண் 129. இந்த கொஸ்டின் ரிவிஷன் ஆஃப் ஃபெயில் எல்லாத்துலேயும் ரிப்பீட்டடாக கேட்ட கொஸ்டின், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இந்த அட்டவணை ஃபுல்லாக ஆன்சர். குளிர் பிரதேசங்கள் நீர்வாழ் உயிரினங்கள் அதிகம் வாழ்கின்றன. ஏன்? குளிர் பிரதேசங்களில் அதிக அளவு ஆக்சிஜன் கரைந்துள்ளது. வெப்பநிலை குறையும் போது ஆக்சிஜனின் கரைதிறன் அதிகரிக்கிறது. கன அளவு சதவீதம் வரையறுக்கவும். பக்க எண். கன அளவு சதவீதம் வரையறுக்கவும். பக்க எண் 126. கன அளவு சதவீதம் த ஆன்சர். அல்லது ஃபஸ்ட்டு ஆன்சர். மீள்வினை மற்றும் மீளாவினை வேறுபடுத்துக. இது நிறைய தடவை பப்ளிக் எக்ஸாமில் ரிப்பீட் ஆன கொஸ்டின், ரிவிஷன்லேயும் நிறைய தடவை கேட்டிருக்காங்க. பக்க எண் 142. பக்க எண் 142 இருக்கக்கூடிய அட்டவணை ஆன்சர். ஏ என்ற திண்ம சேர்மத்தை வெப்பப்படுத்தும் போது அது சிதைந்து பி மற்றும் சி என்ற வாயுவை தருகிறது. சி என்ற வாயுவை நீரில் செலுத்தும் பொழுது அமிலத்தன்மை மாறுகிறது எனில் ஏ, பி மற்றும் சியை கண்டறிக. ஏ கால்சியம் கார்பனேட், பி கால்சியம் ஆக்சைடு, சி கார்பன் டை ஆக்சைடு. கால்சியம் கார்பனேட் சூடுபடுத்தும் பொழுது கால்சியம் ஆக்சைடும் கார்பன் டை ஆக்சைடும் கிடைக்கிறது. ஏ கால்சியம் கார்பனேட், பி கால்சியம் ஆக்சைடு, சி கார்பன் டை ஆக்சைடு. கார்பன் டை ஆக்சைடு நீருடன் வினைபுரிந்து கார்பானிக் அமிலம் H2CO3 கிடைக்கிறது. 35 வேறுபாடு தருக. உயிரியல். ஒரு விதையிலை தாவர வேர் மற்றும் இரு விதையிலை தாவர வேர். பக்க எண் 174. இந்த அட்டவணை ஆன்சர். காற்றுள்ள சுவாசம் மற்றும் காற்றில்லா சுவாசம் வேறுபாடு. பக்க எண் 180. காற்று சுவாசம் இவ்வகை செல் சுவாசத்தில் அதில் ஆரம்பித்து இந்த சமன்பாடு வரைக்கும் காற்றில்லா சுவாசம், காற்றில்லா சூழலில் அதில் ஆரம்பித்து ஆற்றல் ATP அது வரைக்கும் ஆன்சர். 35 குரோமோசோமின் அமைப்பை விவரிக்கவும். பக்க எண் 263. பக்க எண் 263 மனித உடல் பல மில்லியன் அதில் ஆரம்பித்து பக்க எண் 263 சகோதரி குரோமேட்டிடுகள் அதில் ஆரம்பித்து குரோமோசோம்கள் என அழைக்கப்படுகின்றன அது வரைக்கும் எழுதணும். குரோமோசோமின் அமைப்பு அந்த டயக்ராமும் வரையணும். உடல் செல் ஜீன் சிகிச்சை மற்றும் இன செல் ஜீன் சிகிச்சை முறை வேறுபாடு. பக்க எண் 293. உடல் செல்களில் அதில் ஆரம்பித்து செல் ஜீன் சிகிச்சை முறை எனப்படும். ஆல் த